வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு துரோகம் செய்தவங்கள எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து எப்படி டீல் பண்ணணும், அதாவது பழி வாங்கணுமா இல்லை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு கதை வழி சொல்கிறா. ஒரு ஊரில் வந்து ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து முறைப்படி அவங்க அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த பணக்காரரும் வியாபாரத்துக்காக வெளியூரெல்லாம் போய் வருவார். அப்படி போகும்போது ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு வந்துடுது, கள்ள தொடர்பை வச்சுக்கிறாரு. இந்த மனைவியோட வந்து ரொம்ப பாசம் மாதிரி ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் ஒரு 2-3 வருஷம் நடித்து அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த மனைவிக்கு தெரியுது. மனைவி ரொம்ப பதறி போகிறா. அவள் சாப்பிடாம தூங்காமல் அவள் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்ப பாரமாக யாருகிட்டையும் வந்து ஷேர் பண்ணவும் முடியாது. தன்னோட கணவனை பற்றி 3வது மனிதர்கிட்ட சொல்லவும் முடியாது. அந்த வேதனையை நாளுக்கு நாள் அவளை வந்து உடல் மெலிந்து ரொம்ப அவள் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் வந்து அவளுக்கு நிறைய வேலையாட்கள் இருக்குது. அப்போ வேலையாட்கள்கிட்ட வந்து சொல்கிறா, இதேமாதிரி என் கணவர் போய் ரொம்ப நாள் ஆகுது, 1 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் வந்து இந்த 3 வருட காலத்தில் வந்து இப்படி ஒரு பிரிவை நான் வந்து சந்திச்சதே இல்லை அப்படி சொல்லி புலம்பும்போது, அதில் ஒரு வேலைக்காரன் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னோட முதலாளி வந்து வெளியூரில் வேறு ஒரு பெண்ணோட வந்து அவன் பார்க்குறான். அப்போ வந்து அவன் வந்து இந்த பெண்மணிகிட்ட சொல்கிறா, இதே மாதிரி முதலாளி அம்மா, நான் வந்து நம்ம முதலாளியும் வேறு ஒரு பெண்ணையும் வந்து நான் பார்த்தேன், இப்படி அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழகிறத பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவளுக்கு அப்போதும் கணவரை பற்றி சொல்கிறது வந்து ஒரு பொய்யாத்தான் இருக்கணும் அப்படின்னு அவன் மனசெல்லாம் சொல்லும். என்னால் அது தாங்கிக்க முடியாது, கடவுளே அப்படி ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேலையாட்களையும் கூட்டிகிட்டு போகிறான். போய் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து இவங்க அதாவது வேறு வெளியூர் பெண்ணும் இந்த கணவரும் வந்து இருக்கிறத இவ கண்ணாலேயே பார்க்குறா. இவளுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, சண்டையிடுறா. ஒரு கட்டத்தில் வந்து இவனும் வந்து பதிலுக்கு பயங்கர சண்டை கட்டி இவன் வந்து விட்டுட்டு போயிடுறா. விட்டுட்டு போயிட்டு இவன் இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா, இந்த எந்த பெண்ணோட கள்ள தொடர்பு வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு அவன் போயிடுறான். அவனுக்கு இருக்கிற பணம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பெண்மணியை கூப்பிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிடுறான். இந்த பெண்மணியும் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவ தான். இப்போ வந்து அவளுக்கு அந்த வேலையுமெல்லாம் விட்டுட்டு தான் இவளும் போகிறான். 2 பேர் அப்படி போகிறாங்க. இந்த பெண்மணி என்ன கொஞ்ச நாள் அழுதா. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட வாழ்க்கையை போயிடுச்சுங்கிற வேதனை எப்போவுமே அவள் மனசில் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனாலும் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறக்காக அவள் வந்து ஒரு வேலை வேறு ஒரு இடத்துல போய் ஒரு வேலையை பார்க்குறா. அந்த வேலையில் வந்து அவள் சிறந்த ஒரு அதுக்கு வந்து தலைமையே ஒரு பெரிய பதவியும் அவளுக்கு வந்து சேருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கள்ளத்தொடர்பு வைத்த பெண்மணியும் இவ செய்கிற இடத்துல, அதாவது இந்த பெண்மணி வேலை செய்த இடத்துல தான் ஒரு காலத்தில் வந்து அவள் வந்து இவ பொசிஷனில் இருந்தா. இப்போ இவ போன உடனே அந்த இடம் காலியானதில் தான் இந்த பெண்மணி, அதாவது இந்த பணக்காரனோட ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு போகிறா. அவள் கடின உழைப்பு, அவள் வந்து ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வர்றா. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேரும் இப்படி 2-3 வருஷம் கள்ளத்தொடர்புலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருக்கும் வாழ்க்கை வந்து கசக்குது. ஏன்னா இந்த பணக்காரர் வந்து தன்னோட தொழிலெல்லாம் விட்டுட்டு தான் இந்த கள்ள தொடர்பான பெண்மணியோடு போனது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பணப்பற்றாக்குறை, அப்புறம் மன கசப்பு, இப்படி இந்த ஈகோ கிளாஷ்னால் 2 பேரும் சண்டை கட்டி சரி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கள்ள தொடர்பு உள்ள பெண்மணியும் இந்த பணக்காரரும் நினச்சிட்டு வர்றாங்க. வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இவ வந்து வேலை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணாலோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல அவளோட இடம் காலியான இடத்துல வந்து இந்த பெண்மணி போய் அந்த ஹை பொசிஷனில் இவ இருப்பாள். இப்போ இவளுக்கு ஒரே ஷாக், என்னடா நம்ம வந்து வேலை சின்சியராக செய்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பேரெல்லாம் எடுத்திருந்தோம், நம்ம போயிட்டு வரக்குள்ளே நம்ம இடத்துல வந்து வேறு ஒரு பெண்மணி இருந்துட்டாலேன்னு இவ ஃபீல் பண்ணுறான். இவனுக்கு ஒரு கணவனுக்கு வந்து இந்த பணக்கார ஆளுக்கு சரி யார் தான் அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உன்னோட இடத்த யார் பிடித்திருக்கான்னு போய் பார்க்கும்போது தன்னோட முதல் மனைவி. அப்போ வந்து இவனுக்கு ரொம்ப ஷாக். எப்படின்னு பார்த்த உடனே இந்த பெண்மணி வந்து ஃபஸ்ட்டு வந்து கணவர் போகும்போது அழுது புலம்பி எல்லாம் இருந்தா. ஒரு கட்டத்தில் வந்து அவனை பழிவங்கறக்கு போனாலும் தன்னோட வாழ்க்கை தன்னோட சந்தோஷம் போகும் அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பதவிக்கும் அந்த வேலைக்கும் என்னென்ன தேவையோ அந்த இதெல்லாம் அவள் தொழிலெல்லாம் கற்றுக்கிறா. நிறையா அறிஞர்கள் அவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த தொழிலுக்கு அனுபவம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் அவள் போய் கற்றுக்கிட்டு அந்த ஒரு ஹை பொசிஷனில் வந்து உட்கார்றான். இந்த கள்ள தொடர்பாய் போன பெண்மணி தன்னோட வேலையும் இழந்து தான் நம்பி போன பணக்காரன் தன்னை விட்டு போய் ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறான். இப்போ நான் இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மள வந்து சிலவங்க வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறதோ, இல்லை வந்து வாழ்க்கைக்குள்ளே அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும், இல்லை லவ் மேரேஜ் ஆகட்டும், ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போகிறவங்களுக்கு கடவுள் கொடுக்குற தண்டனை இதே மாதிரி தான். அவங்க முன்னாடி போய் நம்ம கெஞ்சவோ இல்லை வந்து அவங்கள
அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணுற அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம வேறு எதுக்காச்சும் நம்மளோட மனசை வந்து திசை திருப்பி அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்களே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம வரணும். அதுக்கு வேண்டி தான் இந்த கதை சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒருத்தர் வாழ்க்கையில் இதே மாதிரி தான். அவங்க ஒரு டீச்சர், அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். கணவர் வந்து தன்னை ஏமாற்றிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணோட வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. இந்த பெண்மணி வந்து கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவள் ஒரு நல்ல பொசிஷன் வந்த உடனே கணவர் வந்து அவங்க கூட வந்து சேர்றா. அந்த பெண்மணிக்கு வந்து எந்த பந்தங்களும் இல்லாதனால அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. வந்து நான் சொன்ன கதையில் அந்த கணவர் வந்து திரும்பி வரும்போது கூட அவனை வந்து அவள் அக்செப்ட் பண்ணல, அவ கூட ஃபைட்டு பண்ணல. எனக்கு உன்னை வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு தன் காலே அந்த பெண்மணி இருந்தாள். ஆனால் இந்த டீச்சரை பொறுத்தளவு அவளுக்கு வந்து எந்த சொந்தங்களும் எல்லா சொத்தும் சுகம் இல்லை சொந்தங்கள் இருந்தாலும் அந்த டீச்சரை பார்க்குறக்கு யாரும் இல்லாதனால இந்த குழந்தைய வந்து சின்ன வயதாக 1 வயசாக இருக்கும்போதே விட்டுட்டு போன கணவர் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. ஆனாலும் தன்னோட வாழ்க்கை அந்த சமுதாயம் என்ன பேசும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த டீச்சர் வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே திரும்பவும் தன்னோட கணவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து கள்ள தொடர்பு வச்சு வெளியில் போனால் கூட மன்னித்து திரும்பவும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எத்தனை பெண்மணிகள் வந்து சூழ்நிலை இல்லை அவங்க சந்தர்ப்பத்துக்காக ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அது காதலானாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெண்ணோ ஆணோ நுழைந்த பிறகு அவங்கள வந்து நீங்கள் துரோகம் செய்தால் சிலவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப கெஞ்சுவாங்க, இல்லை வந்து அழுவாங்க, இல்லை வந்து எங்கள் வாழ்க்கையில் இருங்கன்னு பல முறை சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அதுக்கும் வராமல் போனால் இந்த நான் சொன்ன கதையில் இருக்கிற கேரக்டர் மாதிரி உங்களை எடுத்து வீசிட்டு அவங்க தன் காலிலே நிற்க பழகிக்குவாங்க. அது பெண்கள் வந்து அதை ரொம்ப கெஞ்சுவாங்க ஒரு கட்டம் வரைக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க, அவங்களுக்கு இதுக்கு மேலே யாரும் தேவையில்லை அப்படின்னு எடுத்து வீசினா நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் அவங்க வந்து உங்களை வாழ்க்கைக்குள்ளே விடமாட்டாங்க. அதனால் நம்ம வந்து யாருக்கு துரோகம் செய்யலாம், எப்படி துரோகம் செய்யலாம் அப்படி சிந்திக்கிறத விட இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலம், லைஃப் இஸ் ஷார்ட், கொஞ்ச காலம்தான் இருக்கிறோம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மன்னிக்கிறதோ இல்லை விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. இல்லை நானா நீயான்னு போட்டி இருந்தால் நம்ம வாழ்க்கை அது ஆணானாலும் பெண்ணானாலும் இழக்க போகிறது நம்மளோட வாழ்க்கை, நம்ம குழந்தைகளோட ஃப்யூச்சர். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிடைக்கிற ஒரே வாழ்க்கையை ஒரு முறை தான், அதை வந்து சந்தோஷமாக நம்ம வந்து லைஃப் லீட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.